வணக்கம் இசையின் உறவுகளே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் நீங்க அசெம்பிள் பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்குண்டான அஸ்திவாரம் எது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிளஸ் பவர் சப்ளை போர்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப இருக்கிற டெக்னீஷியனுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங், அதாவது மிகப்பெரிய சவாலே பார்த்தீங்கன்னா இந்த ஹம்மிங் சவுண்டை அரெஸ்ட் பண்றது தான். எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் இந்த ஹம்மிங் சவுண்டு வந்து அரெஸ்ட் பண்றதுல அவங்க மிகப்பெரிய போட்டியா இருக்குது. ஸோ அப்ப அதை நம்ம எப்படி முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். தயவு செய்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில எலக்ட்ரானிக்ஸ் துறையில ரொம்ப ஆர்வம் உள்ள நண்பர்கள் மட்டும், எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது, நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படி உள்ள நண்பர்கள் மட்டும் தயவு செய்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எதுக்காக அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை, ஏன்னா நான்லாம் இதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலே நிறைய செலவுகள் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய கொஞ்சம் ஓரளவு கத்துக்கிட்டேன். சரி, அப்ப இந்த நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சில நல்லா புரிஞ்சுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது எதுக்கு அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்புடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தனித்தனியாக அவங்க டெக்னீஷியனாக இருப்பீங்க. நம்ம வந்து ஒரு யார்கிட்டையாவது ஒரு யூடியூப் பார்த்து நம்ம ஆர்டர் போடுவோம். இப்போ வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து ஹோம் தியேட்டர் வேணும்னு ஏதாவது ஒரு கஸ்டமர் தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அதுக்குண்டான காம்பனன்ட்ஸ், அதுக்குண்டான அப்பார்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் போடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நபர்கிட்ட நீங்க ஒரு கேபினெட் நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னா அதோடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்க தனியாக தான் ஆர்டர் போடுவீங்க. உங்களுக்கு தேவை ஒன்று, அப்போ ஒன்று மட்டும் தான் நீங்க ஆர்டர் போடுவீங்க. அப்போ உன்னோட பிரைஸே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 800 இருந்து 1200 வரைக்கும் போகும். கண்டிப்பா 1200 வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே இப்போ உங்களுக்குன்னு ஒரு மாடல் இருக்கும், நீங்க எனக்கு இந்த மாடல் வேணும்னு நீங்க கேட்பீங்க. அப்ப இந்த மாடல் கண்டிப்பா ஒரு 5-10 பேர் விரும்புவாங்க. அப்ப எனக்கு இந்த ஒரு 10 பேர் வந்து கேட்பாங்க. அப்ப அந்த 10 பேருடைய ஆர்டரையும் ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒட்டுக்க நம்ம கொடுத்து, இப்ப அங்க 1000 ரூபாய்க்கு நம்ம நீங்க வாங்குறீங்க, தனியா இண்டிவிஜுவலா 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் போடல குறைஞ்சது ஒரு 700 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். 700 ரூபாய் கிடைக்கலாம், ஏன் 600 கூட கிடைக்கலாம். சரிங்களா? அப்ப அதை நான் வாங்கிட்டு வந்து யாரெல்லாம் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு நான் தனித்தனியா கொடுக்க போறேன். அப்ப இதுல எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். நீங்க இப்ப 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கேபினட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கண்டிப்பா அதுல 200 to 300 கண்டிப்பா உங்களுக்கு குறையும். ஏன்னா இப்ப அதான் மிகப்பெரிய சேலஞ்சிங். ஏன்னா இன்னைக்கு ஒரு யாரோ ஒரு கஸ்டமர் தான் கேட்பாங்க. அதை வாங்குற காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எப்பா அது என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஆன்லைன்ல நான் ஆர்டர் போட்டேன். 13 10 ஆம்பியர் 2000 போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி பணம் கிட்டதுக்கு கால் பண்ணி கேட்குறேன், இல்லை சார் ரேட்டு ஏறி போச்சு 2700 அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு தெரியாம ரேட்டு ஏறினது உண்மைதான். ஒரு காப்பருக்கு இன்னைக்கு 1 kgக்கு 500-600 இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 500 ஏறிக்கு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபாருக்கு ஒரு ரேட்டை போட்டாங்க, 500க்கு 600 ஏற்றிட்டாங்க. அங்கே ஏறினது கிலோ கணக்கு தான். ஏன்னா அந்த 1 கிலோவா அந்த டிரான்ஸ்ஃபாருக்கு ஆக போகுது, 1 கிலோ ஆக போகுது. ஸோ அப்படிங்களா அவ்வளோ தூரம் இன்னைக்கு ரேட்டு ஏறி போச்சு. அப்போ நம்ம எல்லாருமே கூட்டா சேர்ந்து எனக்கு இவ்வளோ டிரான்ஸ்ஃபர், எனக்கு இவ்வளோ டிரான்ஸ்ஃபர். அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து சொல்லலாம், நம்ம வந்து டிமாண்டை கேட்கலாம், நம்ம டிமாண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 20 டிரான்ஸ்ஃபர் தேவைப்படுது, நீங்கள் 2800, எனக்கு ஒரு 2100 இந்த மாதிரி கொடுங்க, எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் நம்ம வந்து ஒரு டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காகத்தான் இதனுடைய நோக்கமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் நான் ரெடி பண்ண போகிறேன், கம்மியான ப்ரைஸ் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுல ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். எவ்வளவுக்கு 500 ரூபாய் கொடுப்பியா, ஏன் 10 ரூபாய் கொடுப்பியா, 20 ரூபாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு தற்குறித்தனமான கேள்வி. இதெல்லாமே தற்குறியோட ஒரு காலத்துல கேள்விக்குறியா கூட மாறலாம். ஆனா இந்த மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமான கேள்வி. இப்ப நான் ஒரு 1200 என்னுடைய அடக்கவில்லை, நான் இந்த போர்டை மேக் பண்ணதுக்கு எனக்கு 1500 ஆச்சுன்னா நான் இதை இப்போ 500 ரூபாய் கொடுக்க முடியுமா? இது கேட்கறவங்களுக்கு யோசிக்க வேண்டாமா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கரெக்டான கேள்வியா?
நம்ம என்ன கர்ணர் பரம்பரை நம்ம இருக்கிறோம்? அது சைக்கோத்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறது. எது உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, அதை நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணி உங்கள்கிட்ட நான் இது வாங்க போறேன்னா இல்ல ஏதாவது கேட்க போறேன்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போ நான் 1500 அடக்கவில்லை. இப்போ 1500 மேக் பண்ற ஆம்பிளிஃபையர் போர்டு இன்னைக்கு வெளியே குறைஞ்சது 3800 வரைக்கும் போகுது. நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு 5.1 நான் பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் 950 வாட்ஸ் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். 950 வாட்ஸ் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம். அப்ப அந்த போர்டு என்னால எவ்வளவு கொடுக்கணும் அது நான் சொல்றேன். 500 கொடுக்க முடியுமானா இது சைக்கோத்தனமான கேள்வியே இல்லையா? தற்கொலைத்தனமான கேள்வி சொல்ல முடியாது, சைக்கோத்தனமான கேள்வி இதெல்லாம். ஸோ அதனால அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஓப்பனா கேளுங்க. என்னால செய்ய முடிஞ்சா நான் செய்ய போறேன், இல்லையே விட்டுருங்க, அவ்வளவுதானே இருந்திருக்குது. இல்ல உங்களுக்கு பொறாமைன்னு இருந்துச்சா நீங்க தாராளமா எவ்வளோன்னு திட்டலாம். அதை நான் கேர் பண்ண போறது இல்லை. சரிங்களா? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்ன திட்டினாலும் நான் அதை கேர் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்னத்தையில போய் என்ன ஏதோ அன்றாட நம்ம ஒரு பொழப்ப தேடி ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். அதை நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அந்த அச்சீவ் பண்ண ஒருத்தங்களை நோஸ் கட் பண்ணணும், ஒருத்தங்களை டார்கெட் அதெல்லாம் விட்டு அது என்னைக்கு நீங்க அந்த மாதிரி பிளான கையில எடுத்துட்டீங்களோ அப்பவுமே உங்களுக்கு நம்ம நீங்க நினைக்கலாம். அதாவது நம்ம தவறத்தான் கேள்வி கேட்கிறோம். எனக்கு இது விளக்கம் கொடுங்க. இப்போ நம்ம ஒரு நண்பரை பார்த்து கேள்வி கேட்கறோம்னா இவ்வளவு ரேட்டு போடுறீங்க, இது அந்த தான் கேள்வி கேட்கறோம். அதை நீங்க கேள்வி கேட்க தப்பே கிடையாது. பர்சனலா நான் பர்சனலா அட்டாக் பண்ணாதான் அது மிகப்பெரிய தவறு. நம்ம பிசினஸ் லைன்ல நம்ம என்ன சார் இந்த போர்டு இவ்வளவு ரேட்டு சொல்றீங்க, இதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியா ரைட்டு ஓகே அப்படின்னு விட்டு போயிட போறோம், கடந்துட்டு போறோம். சரிங்களா? அது கேட்காம இருந்து ஏன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். இப்ப நான் ஒரு போர்டு வாங்குறேன், அசம்பிள் போர்டு வாங்குறேன், என்ன சார் 4000 சொல்றீங்களே, இது இவ்வளவு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு. இல்ல அந்த ரேட்டு எனக்கு அப்படின்ட்டாங்கன்னா அப்ப அந்த இடத்துல நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு நீங்க பதில் சொல்றது உங்களுடைய கடமை. நாங்க கஸ்டமரா இருந்து கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்ல உங்களுடைய கடமை. அந்த மாதிரி கேள்விகளை நீங்க முன் வைங்க. சரிங்களா? சரி ஓகே, அதை அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2L பவர் சப்ளை போர்டு ஸ்கிமேட்டிக் ரெடி பண்ணி இன்னைக்கு ப்ரிப்பேரிங்ல இருக்குது. அந்த போர்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. 2L பவர் சப்ளை போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்த உடனே நான் உங்களுக்கு என்ன ரேட்டு, இது இவ்வளவு வித்தாத்தான் எனக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. அதை நாங்கள் ஓன் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கிற போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பார்த்துப்பேன். ஏன்னா கண்டிப்பா இதெல்லாமே நான் சொல்றதெல்லாம் ஓல்டு ப்ராசஸ் தான். எப்ப இதெல்லாம் நாங்க முன்னாடியே போட்டிருப்பீங்க கண்டிப்பா. இப்ப இந்த இது நான் யாருக்காக சொல்றேன் அப்படின்னா நீவா வர நண்பர்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நீங்களாம் இதுல இந்த விஷயத்தெல்லாம் பெரிய பெரிய டான்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ கிடையவே கிடையாது. இப்போ புதுசா வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா டேட்டா சீட் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாங்க இந்த 2L பவர் சப்ளை ரெடி பண்ணி இருக்கிறோம். ஏன்னா மேக்சிமம் இந்த ஹம்மிங் சவுண்டு மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த ஹம்மிங் சவுண்ட் எதனால வருது? இந்த ஏசி பவர் சப்ளையால தான் வருது. அப்ப இந்த ஏன்னா இந்த ஏசி டிசில போய் கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது டிராப் அவுட் ஆகுதுக்கு இடமே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் கரெக்டா கொடுத்தீங்கன்னா அது வழியா ட்ரைனேஜ் ஆகி கம்மிங் சவுண்ட் வெளியே போயிடும். அதான் இதுல இருக்கிற சில ட்ரிக்ஸ். ஸோ அதை நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னன்னா ஆம்பிளிஃபையர் போடல அது கரெக்டான நீங்க கிரவுண்ட் கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாயிண்ட் கிரவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கரெக்டா நீங்க மீட் பண்ண வச்சிட்டீங்கன்னா ஹம்மிங் சவுண்ட் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். சரி, நிறைய காரணங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம படிப்படியா பார்க்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ நம்முடைய 2L பவர் சப்ளை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுவுமே இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ரேட் ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 500 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற மார்க்கெட்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் 500-600 எழுதிட்டாங்க. இது எப்படின்னு எனக்கு அதனால இப்ப நிறைய பேர் எல்லாம் SMBSல மாற ஆரம்பிச்சிட்டாங்க. SMBS பார்த்தா இப்ப அட்வான்டேஜ் நிறைய வரப்போகுது அடுத்து. கண்டிப்பா அந்த ஒரு SMBS போர்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா 3 டைப் 4 டைப்ல நீங்க எடுத்துக்கலாம், அந்த பவர் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்குது. அப்படி உருவாகிருச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய வரத்து கம்மியாயிரும். ஆமா, இப்ப அது நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அப்படியே படிப்படியா நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப நம்மளுடைய 2L பவர் சப்ளைடைய ஸ்கிமேட்டிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு ஷோ பண்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தவறுகள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஸ்கிமேட்டிக் நான் அனுப்பிட்டேன், இப்ப ரெடி ஆகிட்டு இருக்குது. எனக்கு பொறுத்தளவு ஓகே,
இதில் வந்து நானும் 2-3 பேர் எக்ஸ்பர்ட்லாம் நான் கேட்டேன். ஓ பெர்ஃபெக்டாக இருக்குது சார், எந்த பிரச்சனையும் இருக்காது. டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நல்லா ஹை குவாலிட்டியாக நல்ல ஹெச்டியாக ஹெவி டூட்டியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இந்த பவர் சப்ளை போர்டுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பவர் சப்ளை போர்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணுறோம். எவ்வளோக்கு அளவுக்கு என்னால் முடிஞ்சு எனக்கு என்ன லாபமோ அதுபடி நான் அதுக்காக நான் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 18 ரூபா கிடைக்கிறேன், நான் அதை போய் 50 ரூபாய்க்கு நான் விற்க மாட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். சரி, அதுக்கு நமக்கு எவ்வளோ நமக்கு லாபம், இவ்வளோ லாபம் இருந்தால் போதும்படி எனக்கு என்ன லாபமோ அதை மட்டும் தான் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். சரி, இப்போதைக்கு இந்த உடைய பவர் சப்ளைடைய ஸ்கிமேட்டிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய பவர் சப்ளை போர்டுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம். சரிங்களா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணையில் 3 டைப் டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைப்னா என்னென்னது? 24-0-24 இருக்கலாம், 12-0-12 இருக்கலாம், அல்லது 0-12 இருக்கலாம். இதுதான் 3 டைப். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பழைய மெத்தடு தான், இருந்தாலும் தெரியாத நண்பருக்கு நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும், இப்பதான் நான் கத்துக்கிட்டேன், அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 24-0-24 வாங்கிட்டு 24-0-24 மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. நான் நிறைய ஹோம் தியேட்டர் அசம்பிள நான் பார்த்துருக்குறேன், ஏன் இதெல்லாம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. சரிங்களா, இந்த 24-0-24 இருந்தா மற்ற அவுட்புட் எடுத்து 12 வோல்ட் அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, 9 வோல்ட் அதுல இருந்து எடுத்துருப்பாங்க, அந்த பக் கன்வெர்டர் போட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 3 டைப். என்னென்ன டைப் இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். ஓகே, பாருங்க, ஏசி 13-0, இது வந்து 0-13. அப்ப இது ஒரு டைப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுவல் 0-12, இது ஒரு 0-12, இது ஒரு இது. அதே மாதிரி 0-12 மொத்தம் 3 டைப் வந்துருச்சு. அப்ப 3 டைப் வந்து நமக்கு வந்து ஒரு பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வாங்குறோம். இதுல பாத்தீங்கன்னா மெயினானது, நீங்க ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதுமான. ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு இந்த சப்வூஃபர் போர்டுலாம் தனித்தனியா வச்சிருப்பீங்க, ஆம்பிளிஃபையர் போர்டு தனித்தனியா வச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து இந்த சப்ளை மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதுமா. இதுல வந்து எதையுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்றேன். அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபையர், அதுல பாத்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10,000 4 கெப்பாசிட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது நான் வந்து 13-0 நீங்க வந்து 24க்கு மேல போயிட்டாலே நீங்க 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபில்டர் நல்லா ஃபில்டர் பண்ணும். 4 கெப்பாசிட்டி 24-0-24க்கு மேல போயிட்டீங்கன்னா, 2 போட்டீங்கன்னா கண்டிப்பா ஹம்மிங் சவுண்டு, அது என்ன சொல்றாங்கன்னா அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸை தான் இது குறைக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வந்து அப்படி போதான் குறைஞ்சு போகும். சரிங்களா, அப்ப நம்ம வந்து இதுல வந்து ரெக்டிஃபையர் இருந்து கெப்பாசிட்டி வருது, 4 கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வர டிசி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இது செராமிக் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, செராமிக் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 100 நானோ ஃபாரடே அல்லது 0.1 மைக்ரோஃபாரட் நீங்க யூஸ் பண்ணலாம். இதை ஏன் யூஸ் பண்ற அந்த இடத்துல அப்படின்னா, அவுட்புட்ல நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணும் இந்த கெப்பாசிட்டர். அப்ப இங்க இருந்து வெளியே போயில கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 90-95% நல்ல ஒரு டிசி நல்லா போகும். ஏசியே மிக்ஸ் பண்ணாம நல்ல ஒரு டிசி நல்ல ஃப்ளோல என்ன சொல்ற அந்த அலையா இருக்கும்ல, அது நல்லா ஸ்ட்ரெயிட்டாவே போகும். ஓரளவுக்கு 95-96% உங்களுக்கு நல்லா தெளிவா போகும். உங்களை அப்ப ஹம்மிங் சவுண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு அரெஸ்ட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த போர்டுக்கு வர. இது வந்து பாத்தீங்கன்னா 12-0-12, இதுல வந்து ஒரு 2L பவர் சப்ளை உடைய ஸ்கிமேட்டிக். இதுல பாத்தீங்கன்னா 2200 மைக்ரோஃபாரட் நம்ம 2 கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, ஏன்னா இது வந்து +12க்கு நம்ம யூஸ் பண்றோம், இது -12க்கு நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து கிரவுண்ட். அப்ப பிளஸ் இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும். 12 வோல்ட் கீழே குறையும். ஏன் இந்த இடத்துல ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா 12 வோல்ட்டுக்கு கீழேயும் குறையாது, 12 வோல்ட்டுக்கு மேலேயும் போகாது. ஏன்னா இது வந்து இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்றீங்கன்னா 12 வோல்ட்டா இந்த இடத்துல அவுட்புட் வரையில உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வோல்ட் 19 வோல்ட் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க ரெகுலேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 12 வோல்ட் தான் கிடைக்கும். அப்ப இந்த ரெகுலேட்டருக்கு முன்னாடி ஒரு 0.33 மைக்ரோஃபாரட் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த ரெகுலேட்டர் மாதிரி யூஸ் பண்ண ரெகுலேட்டருக்கு ரொம்ப சேஃப்டி, ஹீட் அந்த அளவுக்கு ஹீட்டிங் வந்து பிரச்சனை இருக்காது. சரிங்களா, அதே மாதிரி அவுட்புட்லயும் நம்ம வந்து அவுட்புட்ல எப்பவுமே ஒரு
ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நானோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நானோ கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரவுண்ட்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ இங்கேருந்து ஏதாவது ஹம்மிங் சவுண்ட் வந்து இந்த கிரவுண்டில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடும், ஷார்ட் ஆகி வெளியே போயிடும். ஸோ அப்போ இது உங்களுக்கு ஒரு பவர் சப்ளை வந்துடும். இன்னொரு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 0.12 வோல்ட் 0 to 12 வோல்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு 9 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறோம். அப்போ இதுலயே நீங்க வந்து மற்ற போர்டுக்கு என்னது கெய்னர் போர்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோலாஜி போர்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த 5 வோல்ட் இருந்த இந்த ப்ளூடூத் அந்த போர்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து 12 வோல்ட் வேணும்னா நீங்க அந்த இம்ப்ரானிஸ் கிட்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜிடெக் கிட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல இருந்து ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு இம்ப்ரானிஸ் கிட் வந்துருச்சு, பக் கன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல இதுல இருந்து நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதனால ஒன்னும் பிரச்சனை, நான் ஃபர்ஸ்ட் போர்டு வந்ததுக்கு அப்புறம் இது இருந்து நான் கொடுத்து பாக்குறேன், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பக் கன்வெர்டர் போய் தனியா போய் 200-100 கொடுத்து வாங்க அவசியம் கிடையாது. அப்ப இதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதுலயே உங்களுக்கு பக் கன்வெர்டர் கொடுக்குற மாதிரி போர்டு ரெடி பண்ணிடுவேன். கொஞ்சம் பெருசா இருக்கும் தவிர அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுலயே இன்ஃபினிட்டாவே வர்ற மாதிரி உங்களுக்கு நான் போர்டு அடுத்து நான் ரெடி பண்ண போறேன். ஏன்னா இதுக்கு தனியாகவே பக் கன்வெர்டர் வாங்கணும். இப்போ அந்த பக் கன்வெர்டர்ல உங்களுக்கு 2 டைப்பா கொடுத்துருவேன். ஒன்று நீங்க +2 வரைக்கும் கூட்டுற மாதிரியா, அதாவது ஒரு டைப் வந்து 5 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 அதுல வந்து நான் வந்து இது பொட்டன்சியோமீட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்து நான் வந்து சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க நான் சொல்றேன், எப்போ வந்துட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளோ போர்டு நீங்க சொல்லுங்க, அதோடைய ப்ரைஸும் சொல்றேன். தேவைப்பட்டா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல விருப்பம் உள்ள நண்பர்கள் மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுதான் எங்களுடைய அடுத்த வர போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது, ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். சரிங்களா? ஸோ அதனால வாட்ஸ்அப்ல சேர்த்துக்கோங்க. தயவுசெய்து கால் பண்றத கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னா ஈவினிங் மேல ஒரு 6 மணிக்கு மேல நீங்க கால் பண்ணி, ஏன்னா அது வரைக்கும் நான் வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். என்னோட ஒரிஜினல் நம்பர் நான் இதை ஷேர் பண்ணவே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? ரொம்ப இதாயிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறேன், ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இன்னொரு குரூப்பே நான் வச்சிருக்கேன். இன்னும் என்ன நம்பி கிட்டத்தட்ட அதுல 2000 பேர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போடுற மெசேஜ் நான் இன்னும் ஒவ்வொன்றா ரீப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப இதையும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெருக்கடி ஆயிரும், அப்புறம் நிம்மதி இருக்க முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தெரியாத முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. அப்புறம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அது 10 பேர் சேர்ந்தாலும் சரி 20 எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சார் ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாமே கலந்து நல்லா பண்ணிக்கலாம். சில எல்லாமே நீங்க வந்து நல்ல ஃபீல்டு நல்லா பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கணிசமான லாபத்தை நீங்க வந்து நிழல்ல இருந்து நீங்க சம்பாதிக்கலாம். சரி, நல்லா அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மெயினா, அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.